குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் அருப்புக்கோட்டை உஜ்ஜி சுவாமிகள். அருப்புக்கோட்டையில் சொக்கலிங்கபுரத்தில் உஜ்ஜி சுவாமிகள் கோவில் தெருவில் இந்த மகானுடைய சமாதி காணப்படுகிறது. இவர் எப்படின்னா இல்லறத்தில் இருந்தவாறே துறவு நிலையில் இருந்தவர். நெசவு தொழில் அவருடைய குலத்தொழில். இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்தபோது ஒரு 2 பெரிய கிணறு வெட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கூலி அந்த பணத்தை கொடுக்க முடியல. சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சுவாமிகள் சொல்கிறார். எப்படிடா சுவாமிகள் பார்த்துக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. அன்றைக்கி வேலைக்கு முடிச்சுட்டு தொழிலாளர்கள் சம்பளத்திற்காக சுவாமிகள் கிட்ட வந்து நிற்கிறப்ப உஜ்ஜி சுவாமிகள் என்ன தெரியுமா பண்ணுறாராம், அவர் மேலே தலப்பாக ஒன்று கட்டியிருப்பார், முண்டாசு போல ஒன்று கட்டியிருப்பார். தலையில் முண்டாசுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒன்று கட்டியிருப்பார். அதுக்குள்ளே இப்படி கையை விட்டு எடுத்து கொடுப்பாராம் ஒரு தொழிலாளிக்கு. அவர் வாங்கிட்டு போயிடுவார். அடுத்த தொழில் திரும்ப கையை விட்டு எடுத்து கொடுப்பார். இப்படி கையை விடுவார், தொழிலாளிக்கு சம்பளத்தை கொடுப்பார். இப்படி வர்ற வேலைக்காரங்க அத்தனை பேருக்கும் அப்படித்தான் சில நாட்கள் கொடுத்தாராம். இந்த முண்டாசில் என்ன பணத்தையே மறைச்சி வச்சிருக்கார்? இல்லை, தெய்வத்தோட அனுகிரகத்தோட அவர் முண்டாசில் கை விடுவார், பணம் வந்தது. நம்ம பார்த்துருக்கோமே, நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருக்கோம். திருச்செந்தூரில் ஒரு மிகப்பெரிய ராஜகோபுரம் கட்டுவதற்கு கூலியாக விபூதியை கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த விபூதி அவர்களது பணிக்கு ஏற்றவாறு எத்தனை தங்க நாணயங்களாக மாற வேண்டுமோ மாறிவிடும். நிறைய பார்த்துருக்கோம். அதே போல் இந்த அருப்புக்கோட்டையில் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு ஆசை, அம்பாளுக்கு ஒரு கோவில் கட்டணும், சௌடேஸ்வரி அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஆசை. இந்த கோவில் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் என்னென்ன பொருட்கள் வாங்க முடியுமோ வாங்கினாங்க. இந்த சுவாமிகள்கிட்ட வந்து கேட்குறாங்க, சுவாமிகளே நீங்கள் தானே இந்த கோவிலுக்கு கொடுக்கணும், அப்போ சுண்ணாம்பு நான் கொடுக்குறேன், ஒரு குறிப்பிட்ட அளவு சுண்ணாம்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு இதெல்லாம் ஒரு முக்கியமான வீடு கட்டுறதுக்கு தேவையான ஒரு பொருள். அது நம்ம இப்போல்லாம் பார்க்குறோம்ல, சிமெண்ட்டு கம்பி இதெல்லாம் அப்போ கிடையாது. அப்போல்லாம் மரம், மண், சுண்ணாம்பு இதைத்தான் பிரதானமாக வச்சு வீடு கட்டுவாங்க. சுவாமிகள் என்ன சொல்கிறார், நான் சுண்ணாம்பு இவ்வளோ உங்களுக்கு தரேன், அந்த சுண்ணாம்பு வச்சு நீங்கள் கட்டிக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சுண்ணாம்பு தேவை. யார் யாரோ என்னென்னவோ பொருட்களை கொடுத்துருக்காங்க, இந்த சுண்ணாம்பு வரல. சுண்ணாம்பு யாரும் கொடுக்குறேன்னு சொல்லலை. ஆஹா, சுவாமிகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, நம்ம இந்த சுண்ணாம்பு வச்சு கோவில் கட்டிக்கலாம் அப்படின்னு சுவாமிகளுக்கு நன்றி சொல்கிறார்கள். இப்போ சுவாமிகள் சொல்கிறாராம், நீங்கள் எப்போ கோவில் கட்டுறீங்களோ அப்போ வந்து என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சுண்ணாம்பு கொடுக்குறேன் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார். அவங்களும் அங்கேருந்து போயாச்சு. கொஞ்ச நாள் கழித்து சுவாமிகளே, நாங்கள் கோவில் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு சுண்ணாம்புக்கான தேவை இருக்குது, நீங்கள் சுண்ணாம்பு கொடுத்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்கள. உடனே சுவாமிகள் என்ன பண்ணுறாரா, உள்ளே போயிட்டு உங்களுக்கு சுண்ணாம்பு ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்போ ஒரு சிமெண்ட்டுன்னா மூட்டைன்னு சொல்கிறோம், ஒன்று ஒரு அளவு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மூடைகளில் கொண்டு வந்து அந்த சுண்ணாம்பை கொண்டு வந்து அவர்களிடம் கொடுக்கிறார் சுவாமிகள். அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க, சுவாமி இவ்வளவு தானா? ஆமாம், இவ்வளோதான் அப்படின்னு. அவங்களுக்கு சந்தேகம், என்னடா சுவாமிகள் இன்னும் நிறைய கொடுக்குறேன்னு சொன்னாரே, ரொம்ப கம்மியான சுண்ணாம்பு கொடுக்குறாரே அப்படின்னு ஊர்க்காரர்கள் யோசிக்கிறார்கள். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.